தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது அரசியலுக்கு வருகிறாரா சூர்யா? இந்த சந்தேகம் வரதுக்கு காரணம் என்னன்னா, சமீபமாக டிவியில் இதை மாதிரி நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திருவாரூரில் ஒரு தனியார் அரங்கில் சூர்யா அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் மன்றத்தை வலிமைப்படுத்துவது குறித்தும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்தும் பேசியதாக தெரிகிறது. இதையெல்லாம் பார்த்து சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் காலம்தான் பதில் சொல்லும்னு சொல்கிறாங்களாம். சூர்யா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப ரொம்ப தீவிரமான புரட்சியாளராக செயல்பட்டார். அவர் போட்ட ஒரு ட்வீட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பேசிய வார்த்தைகளோட பேசாத மௌனம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு இருந்துச்சு. எதுக்காகனா, அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணுமா. அவர் எதெல்லாம் எதிர்க்கிறாரோ கூட சேர்ந்து எதிர்க்காதவங்களுக்காக போடப்பட்ட ட்வீட் அது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பேசாத மௌனமாகவே சூர்யா மாறிட்டார். இப்பையும் லாக்அப் டெத்து நடக்குது, இப்பையும் கற்பழிப்பு நடக்குது, கூடுதலாக கஞ்சா பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்குது. அதையெல்லாம் எதிர்த்து பேசாத மௌனம் ஆபத்தானது என்பதை உணர்ந்து சூர்யா அவர்கள் குரல் கொடுப்பாரா? சத்தியமாக கொடுக்க மாட்டார். சரிங்க, சூர்யா அவர்கள் பெரிய நடிகர், நிறைய ரசிகர் இருக்காங்க, ரசிகர் மன்றம் இருக்குது. கூடுதலாக மக்களுக்காக குரல் கொடுத்தேன் என்று சொல்வதற்கு பழைய ட்வீட் நிறையா இருக்குது. 2006லேருந்து அவங்க நடத்திக்கிட்டு வர அகரம் அறக்கட்டளை மூலமாக ஏகப்பட்ட மாணவர்களுக்கு நல்லதும் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் போதுமா? இதெல்லாம் வச்சு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரீங்களே, என்ன செஞ்சீங்கன்னு யாருன்னா கேட்டால் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப வருஷமாக அரசியலுக்கு வர்றதுக்கான ஆயத்தங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இவர் எப்போ வருவார்? 2026 வருவாரா, இல்லை அதை தாண்டி வருவாரான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தப்பு டுப்புன்னு கட்சி பேரையே அறிவிச்சிட்டார். தா.வே.க, தமிழக வெற்றி கழகம். அந்த பேரில் வெற்றிக்கும் கழகத்துக்கும் நடுவில் இக்க விட்டுட்டார்னு ஒரு வாதியார் சொல்ல உடனடியாக அந்த சந்திப்பிழை சரி செய்யப்பட்டது. ஏன்னா இந்த சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வாத்தியார் பேச்சை கேட்கணும். ஏன்னா வாத்தியார் தான் அவங்க எல்லாருக்கும் முன்னுதாரணம். நடிகர் விஷால், இவருக்கும் அரசியல் ஆசை அதிகம். ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் நின்று இவருடைய வேட்பு மனுவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு உதயநிதி அவர்கள் சினிமா துறையை கையில் எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் சும்மா இருந்தால் நான் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லைனா நானும் அரசியலுக்கு வருவேன் என்று பேசி மக்களை பீதிக்குள்ளாக்கி வருகிறார். இவருக்கு நம்பிக்கை வர்றதுக்கான காரணம் நடிகர் சங்க தேர்தல் வெற்றியாக கூட இருக்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் தா.வே.க என்ற கட்சியை ஆரம்பித்து விட்டாலும் 2026 எலெக்ஷன் தான் எங்கள் இலக்கு. அது வரைக்கும் பேனா, பென்சில், நோட்டு புக்கு போன்றவை கொடுத்து கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளோம். இருந்தாலும் கட்சி ஆரம்பித்த பிறகும் நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள் எதுக்கும் வாய் திறக்காமல் இருப்பதோ, ரசிகர்கள் பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும்னு சொல்லாமல் இருப்பதோ ஒரு கட்சி தலைவருக்கு அழகு கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர் தான் நடிகர்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஆசைக்கெல்லாம் முழு முதல் காரணம். நடிகரால் நாடாள முடியும்னு நம்பினாரு, அதை செஞ்சும் காமிச்சார். இவர் காலத்திலும் பின்னாடியும் ஏகப்பட்ட நடிகர் அரசியலுக்கு வந்தாங்க. தொடர்ந்து 3 தடவை முதலமைச்சராக வெற்றி பெற்ற இவருடைய சாதனையை யாராலும் முறியடிக்க முடியல. 3 தடவை வேணாம், ஒரு தடவை கூட யாராலும் சிஎம் ஆக முடியல. ஏன்னா ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே ராமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.